வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். எஸ்எல்ஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இந்திய ஒற்றுமை நாள் கொண்டாடப்பட்டது. வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள். அதனை முன்னிட்டு வல்லபாய் பட்டேல் இந்தியாவில் உயர்ந்த மனிதராக இருக்கிறாரு, டாலஸ்ட் மேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? டாலஸ்ட் மேனுங்கிறதுக்காக நம்ம ஒரு டாலஸ்ட் ஸ்டாச்சு லீடருக்கு குஜராத்தில் அவர் நம்மளுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் வச்சுருக்காங்க. 1947 எல்லா இடத்துலையும் இந்தியாவை சுற்றி இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. ஆனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் குட்டி குட்டியாக பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்தோடனே உங்கள் ரெண்டு பற்றி பிரிச்சிட்டோம், எங்களை டைரெக்டாக கீழே இருந்த லேண்டை பிரிச்சுட்டோம். பிரிட்டிஷ்க்கு நிறைய குட்டி குட்டி பாக்கெட் லேண்ட்ஸ் நிறைய வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எப்படி வச்சுருந்தாலும் யாரெல்லாம் பிரிட்டிஷோட நல்லா இருந்தாங்களோ அந்த கிங் அந்த டீம் எல்லாம் அவங்கெல்லாம் டைரெக்டாக பிரிட்டிஷ் இந்தியா கீழே இருந்தாங்க, அவங்க க்ரௌனுக்கு கீழே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து யார் பக்கம் வேணாலும் சேர்ந்துக்குங்க, இல்லை தனியாக இருந்தால் இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்து விட்டாங்க. இப்போ சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், இந்த மாதிரி சமஸ்தானங்கள்லாம் வந்து அவங்க சில பேர் வந்து இல்லைப்பா இவ்வளோ பெரிய கண்ட்ரி உருவாகுது, நம்ம அதோட சேர்ந்துக்குவோம், ஜோதியில் ஐக்கியமாயிப்போம், இனிமேல் தனியாக இது நடத்திட்டு. ஏன்னா அவன் பிரிட்டிஷ் கீழ் நடத்தும் போது இது இப்பயும் தனி நடத்தணும்னு சில நேரத்தில் யோசிக்கலாம். அதில் சில எக்ஸப்ஷன் இருந்துச்சு. கொஞ்சம் சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்துச்சு, சிலரை மிரட்ட வேண்டியிருந்துச்சு. சாமதான தண்ட பேதம் இருக்கலாம், எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியது. இது யார் சரியாக பயன்படுத்த முடியுமோ அவர் பண்ணால் தான் அது நாள் ஒர்க் ஆகும். இல்லைன்னா சாமதானத்திலே பஞ்சாயத்து ஆயிரும். இதை சிறப்பாக செயல்படுத்தி அந்த 560 உள்ள வரும்போது தான் இந்தியா ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ளே வருது. இது ஒவ்வொன்றும் ஒரு நாவல் எழுதக்கூடிய அளவுல டிஸ்கஷன் இருக்கிற ஐட்டம். ஒவ்வொரு சமஸ்தானமும் சும்மா அசால்ட்டாக வந்து போய் அவங்க கிங்ஷிப்பை சரண்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷு கீழேயே ஒரு 200 வருஷம் ராஜாவாக இருக்கிறவன் இந்தியா சுதந்திரம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழேயும் போகணும், பயப்படணும். பிரிட்டிஷே சமாளிச்சிருக்காங்கல்ல அவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இந்தியாவோட பேசிக்கலாம், நம்ம தனி கிங் அனௌன்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இதை சாத்தியப்படுத்தியது பிரைமலி வல்லபாய் பட்டேல். இப்போ அவருக்கு பேக்கப்பில் பண்டிட் நேரு இருந்திருப்பாங்க, அம்பேத்கர் இருந்திருப்பார், எல்லாம் இருந்திருப்பாங்க. பிரதானமாக முன்னாடி இருந்தது இல்லை. பட் அவர் அறியப்படுறது எதனாலன்னா இந்த ஜுனாகாத்துங்கிற ஒரு கொஞ்சம் பெரிய கிங்டம், ஹைதராபாத், இது ரெண்டும் அவங்க ரெண்டு பேரும் இதில் என்னன்னா ரெண்டும் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி. ஏன்னா அவங்க வந்து தனியாக பாகிஸ்தானோட சேருவோம், நாங்கள் தனியாக இருப்போம், அந்த மாதிரிலாம் பொசிஷன் எடுக்கும் பொழுது ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் ஆர்மி வரைக்கும் அனுப்பணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆர்மி முதல்ல ஏகப்பட்ட நெகோசியேஷன் போகுது. அது முடியாத போது இந்தியாவுடைய ஒரு மெயின் லேண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஏன்னா நம்ம செக்குலர் நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். ஆல்ரெடி பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு ஒரு இது வந்துருச்சு. இந்தமாதிரி சின்ன சின்னதை விட்டால் அப்புறம் இந்தியாவே நம்ம இன்வைட் பண்ண முடியாது. எல்லாம் நடுவில் இப்போ பார்டரை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் நீங்கள் பங்களாதேஷ் சைடு நம்ம அந்த சைடு அசாம் சைடு போனீங்கன்னா திடீர்னு ஒரு பக்கம் இந்தியா பார்டர் வந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் பங்களாதேஷ் பார்டர் வரும். திடீர்னு கொஞ்சம் தூரத்தில் இந்தியா பார்டர் வரும், திருப்பி பங்களாதேஷ் பார்டர். இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் மாரி இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கும் தென்காசி நடுவில் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நேரம் திருநெல்வேலியில் ட்ராவல் பண்ணி கொஞ்ச நேரம் தென்காசியில் ட்ராவல் பண்ணுவேன், திருப்பி திருநெல்வேலிங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு இந்தியாவை உருவாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு 560 பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வர்றாரு. ப்ளஸ் இந்த 2 இதில் ஆர்மி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு பாகிஸ்தான் எப்படி சரியாக இருந்திருக்கும், அவங்க சைலண்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. இதாவது ஹைதராபாத் இந்த பக்கம், ஜுனாகட் அங்கே பக்கத்தில். ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது, இத்தனை ஸ்ட்ராட்டஜி அவர் பண்ணி இதை முழுக்க கொண்டு வந்த பெருமை வல்லபாய் பட்டேல். அவர் ஏன் யூனிட்டிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா, ஒன்று இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இணைத்தது, ரெண்டாவது நம்மளுடைய இந்த ஸ்டீல் ஃப்ரேம் நீ சொல்கிறோம் பியூரோக்ரஸி, அந்த ஒரு யூனிஃபிகேஷன் ப்ராசஸையும் கொண்டு வந்தது அவர் தான். இந்த ஸ்டீல் ஃப்ரேமை ஃபார்ம் பண்ணி இது ஒரு இந்தியா முழுக்க ஒரு யூனிஃபார்மாக கொண்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற இடத்துலையும் இந்த ஸ்டீல் ஃப்ரேம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் எங்கேயுமே ஒரு சின்ன மிஸ் ஆகாது அப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாடு கேடர்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கேடரில் ஒரு 5 IAS 5 IPS நம்ம எடுக்கிறோன்னா அந்த பீரியடில் 2 பேர் கம்பல்சரியாக வேறு ஸ்டேட்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இந்த 5 பேரும் தமிழ்நாட்டு பையனாக இருப்பான், ரெடியாக இருப்பான், பாஸ் பண்ணியிருப்பான் ரேங்க் வச்சுட்டு. ஸோ அவன் 5 பேரையும் தமிழ்நாடு IAS போட மாட்டாங்க, இப்பயும் போடுறதில்ல. இப்பயுமே வந்து அதாவது 4ல் 4 பேர் இருந்தால் அப்போ 2 போட்டாங்க, 50-50. அப்போ 4 IAS வேகன்சியில் 2 IAS வேகன்சி தான் தமிழ்நாடு பையன் ஃபில்லப் பண்ணுவான்,
2 பேர் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வருவான். ஸோ அஸ்ஸாம்லேருந்து ஒருத்தன் எங்கள் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடரா வந்து ராமேஸ்வரம் போய் உட்காந்துரும். ஸோ என் ஸ்டீல் ஃப்ரேம் வச்சு நான் எங்கேருந்து அஸ்ஸாம் பையனை ஒரு இந்தியன் கான்டெக்ட்ல ராமேஸ்வரத்தில் உட்கார வைக்கிறேன். இப்போ 4 நான் ஐஏஎஸ் தமிழ்நாடு கேடரை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் தமிழ்நாடு பையன் இங்கே உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு இந்தியன் கான்சியஸ் எங்கேருந்து வரப்போகுது? இங்கே நடக்கிற விஷயத்தை இந்தியன் கான்டெக்ட்ல யார் பார்க்க போறா? தமிழ்நாடு கான்டெக்ட்ல தான் பார்ப்பான் அவன். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கேடர் அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்றது. ஸோ ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு இந்தியன் கான்டெக்ட்ல கொடுக்கறது இன் எவ்ரி இன்ச் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் பண்ணது வல்லபாய் பட்டேல். இப்போ தமிழ்நாடு கேடரில் இருக்கவங்க வெஸ்ட் பெங்காலில் இருப்பாங்க, தமிழ்நாடு கேடர் வெஸ்ட் பெங்காலில் இருப்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருப்பாங்க. அவன் வந்து தமிழ்காரனாக மட்டும் அங்கே போகல, ஒரு இந்தியன் கான்டெக்ட்லாம் அவன் போய் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா எனக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேறு ஸ்டேட்டு மாரி ஆயிரும், வேறு கண்ட்ரி மாரி ஆயிடும். ஸோ இந்த இன்சைடர் அவுட் சைடர் இன்றைக்கி வரைக்கும் அந்த கேடரில் சிஸ்டம் இருக்குது. சரியா? இப்போயாவது வந்து நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் தராங்க, கேடர்லலாம் நீங்கள் ப்ரியாரிட்டி வச்சுக்கலாம். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ எப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இன்சைடராக வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருப்பீங்க, தமிழ்நாட்டில் இருந்து செலக்ட் ஆனாலும் நீங்கள் அந்த இன்சைடர் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில். அது 4ல் 2 கோட்டா தான், 2 பேர் உள்ளே வந்துட்டான் சர்வீஸ்குள்ளே தமிழ்நாடு. 3வது ஆள் தமிழ்நாட்டுக்காரன் பாஸ் பண்ணியிருக்கான் ஐஏஎஸ், அடுத்த ரேங்க் என்ன பண்ணுவான்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட் போனாலும் ஒர்க் பண்ணுற மாரி ஒரு கான்செப்ட். கேனாட் ஈவன் சூஸ் ஆந்திராவா பெங்கால்லாம் இல்லை, எங்கே வேணாலும் போடுவாங்க. அது ஒரு அடுத்த ஜாதக கட்டம் மாரி. சரியா? அதான் கேடர். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், அதனால தான் அந்த கேடர் பெஸ்ட் மேரேஜ் அதெல்லாம் உண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் கான்டெக்ட். இது யோசிச்சிருக்காரு. கம்ஃபர்ட்டான்னு பார்த்தா கம்ஃபர்ட் இல்லை. எனி ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ பட் இந்த ஸ்டீல் ஃப்ரேம்குள்ள வந்தாகணும். எல்லாருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறது கம்ஃபர்ட்டு, நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது கம்ஃபர்ட்டு. சென்னையில் நம்மலாம் எதுக்கு இருக்கோம்? கம்ஃபர்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் அவங்க ஓன் ஊர் தான் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக எல்லாரும் மைக்ரேட் ஆவாங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் வல்லபாய் பட்டேல் தான் செய்கிறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பியூரோக்ரஸியை டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணால் அந்த இந்தியன்னஸ் அந்த ஸ்டீல் ஃப்ரேமாக அது ஃபார்ம் ஆகும். ஸோ தட் அதுவும் இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான இந்தியாவை யூனிட்டி பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணவர் வல்லபாய் பட்டேல். ஸோ பிரின்சிபல் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் சர்வீசஸை க்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே வல்லபாய் பட்டேல். அதனால தான் அவர் வந்து அந்த யூனிட்டி அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட். சரி, கான்ஸ்டியூஷனில் இது வந்து ஒரு மேசிவான ஒர்க். இப்போ நிறைய பொதுவெளியில் வந்து ஒருத்தர் எழுதினார் அப்படிங்கிற மாரி அப்படி வச்சுருப்பாங்க. இவர் தான் ஒரு 200-300க்கு மேலே ஆன பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய அரசியல் சிந்தனையாளர்கள் எல்லாமே அந்த ஒர்க்கில் இருக்கிறாங்க. அம்பேத்கருடைய மிகப்பெரிய ரோல் இல்லைன்னா ஈஸ் த சேர்மன் ஃபார் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு நிறைய கமிட்டி நம்ம கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட கமிட்டி, ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். இது எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் சிந்திச்சு பேசி அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி இதில் இப்படித்தான் வரணும், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டில் எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட் வரணும், 13 இப்படி வரணும், 14 இப்படி வரணும், 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வரணும், 20-21 லைஃப் வரணும், ரைட் டு லைஃப் வரணும், 25 ரிலீஜன் வரணும், 32 சுப்ரீம் கோர்ட்டில் டைரெக்டாக எந்த சிட்டிசனாக இருந்தாலும் இந்தியாவில் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரெட் பெட்டிஷன், சார் நீங்கள் வந்து பரமக்குடியில் சிவில் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஹைகோர்ட் வந்தால் சுப்ரீம் கோர்ட் வரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கியிருந்தா எந்த சிட்டிசன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கதவை தட்ட முடியும் உடனே. ஆனால் ரெட்டு ஜூரிஸ்டிக்ஷன் உனக்கு கொடுத்து நீ எங்கேயும் போகாத நேரம் ஏன்ட்ட வா, அது தைரியமாக சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தங்களும் வடிவமைக்கிறாங்க. இதை கொண்டு வந்து டிராஃப்டிங் ஆச்சரியமா இருக்கு. 32 ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 224க்கு அந்த ஹைகோர்ட்டுக்கு அப்புறமா வராங்க. ஸோ 32 இத்தனை விஷயங்களை டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, வடிவமைக்கிறார். இது ஒவ்வொன்றிலையும் டிஸ்கஷன் இருக்குது. இப்போ இந்த ஆர்டிக்கல் 370 இருக்கு இல்லையா, நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஆர்டிக்கல் 370 ஒரு பயங்கர டிபேட்டடு இன்னைக்கு வரைக்கும், இப்போ தூக்கின வரைக்கும். இது ஒரிஜினலாக 306A அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டிராஃப்டில் டிஸ்கஸ் ஆகுது. இதை கடுமையாக எதிர்த்தவர் யாருன்னா வல்லபாய். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அது என்ன அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சிறப்பு சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடக்குது, ராஜா ஹரிசிங் ஹிந்து, மெஜாரிட்டி மக்கள் முஸ்லீம். ராஜா தான் தனியாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அவர் நான் இந்தியாவோடய சேரல, பாகிஸ்தானோட சேரல, நான் பஃபர் ஸ்டேட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது. பஃபர் ஸ்டேட்னா 2 பெரிய பவர் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்டேட் நான் இருக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு ராஜா சொல்கிறார். ஆனால் மக்களில் ஒரு ட்ரைபு பைத்தூன்னு ஒரு ட்ரைப்ஸ், இந்த ட்ரைப் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் மாரி யூனிஃபார்மாக போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. ஒரு ஹிஸ்டாரியன் உண்மையிலே பாகிஸ்தான் ஆர்மி பைத்தூன் ட்ரைப்ஸ்னு அவங்க கண்ணத்திட்டு உள்ள வந்துட்டாங்க. படையெடுத்து அவன் வந்து இந்த இடத்து நாட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு சாஃப்ட் ஸ்டேட், நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அங்கே பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தாமல்
ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் ஹரிசிங் வந்து ஏதாவது பண்ணுங்க என்னை வந்து பிடிச்சிருவாங்க போல இருக்குன்னு சொல்லும்போது தான் இவங்க இந்தியன் ஆர்மியே போய் அவங்கள பின் தள்ளி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு பீஸ் வருது. அதான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல. அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஹரிசிங்கோடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா கோபால்சாமி ஐயங்கார், தமிழ்காரர். நான் ராஜாவும் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு தனி யூனிக்னஸும் வேணும் காஷ்மீருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்டிகல் 370 அவங்க டிராஃப்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இப்போ சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வரலாற்றில் பதிவாக இருக்காது, ஆனால் டிஸ்கஷனில் வல்லபாய் பட்டேல் இதை கடுமையாக இருக்கிறார். நேரு வந்து ஓகே பரவாயில்லப்பா அவங்களுக்கு இதை கொடுக்கலான்னு சொல்கிறார். ஸோ 370 காஷ்மீருக்கு அந்த அந்தஸ்து வருது. இதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு 7-8 ஸ்டேட்டுக்கு சின்ன சின்ன ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கோம். 370 ஒரு ஆர்டிகல் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பிசிடின்னு நிறைய இருக்குது. சிக்கிமுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துருந்தோம், இந்த மாரி அந்தஸ்து கொடுத்தோம். ஆனால் காஷ்மீருக்கு ஒரு ஃபுல் பவர்டு அந்தஸ்து கொடுத்துருந்தோம். அதான் அமெரிக்காவில் இருக்க ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் அமெரிக்கா என்ன சொல்கிறோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் தனி கான்ஸ்டியூஷன் உண்டு, தனி கொடி உண்டு. யூஎஸ் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் வார் மேட்ரு, டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, டிஃபென்ஸு, ஆர்மி, இந்த நியூக்ளியர், இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் தே ஹாவ் ஃபுல் பவர். மற்ற ஃபுல் ஃப்ரூடும் அவங்க ஸ்டேட்டில் அவங்க தனியாக வச்சுப்பாங்க. இந்தமாரி ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்ட ஒரு மாநிலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர். இன்னொன்று வந்து அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வேறு யாரும் லேண்டு வாங்க முடியாது, ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசன் அவங்க தான் வாங்கணும். இந்த மாரிலாம் ஒரு பயங்கரமாக பவர்ஃபுல்லாக அதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கேள்வி இருக்குது, இந்தியா முழுக்க எல்லாரும் இந்தியன் யூனியனுக்குள்ள வரோம், தமிழ்நாடு மட்டும் தனித்தன்மை இல்லையா, தமிழ்நாட்டுக்கு, ஆந்திராவுக்கு இல்லையா, கர்நாடகாவுக்கு இல்லையா, கேரளாவுக்கு இல்லையா, ஏன் கொடுக்கணும்னு வல்லபாய் பட்டேல் கேட்குறாங்க.